ஒரு பிஸ்னஸ் ஓனராக நம்ம எதிர்பார்க்குறது நமக்கு ஒரு என்கொயரிஸ் வரணும், என்கொயரிலேருந்து மீட்டிங் போகணும், மீட்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணி டீல் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கு கஸ்டமர் ஹிஸ்ட்ரி அப்படின்றது எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அஜ்னாஸ், நிறுவனர் அடிட்டிவ் யூஏயிலிருந்து. ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு ஆள் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து 50 பேர் வேலை பார்க்கலாம், இல்லை அதுக்கும் மேலே நபர்கள் வேலை பார்க்கலாம். இதில் எப்பயுமே சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் என்கொயரிஸ் வரும், நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுவீங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட என்ன பேசணும் அப்படின்றதே நம்ம மறந்துடுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து கஸ்டமர் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சேல்ஸ் டீம் இருக்காங்க, அவங்க பல என்கொயரிஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, இல்லை இன்கேஸ் அவங்க இல்லை வேறு நிறுவனத்துக்கு போனாலும் சரி, அவங்க ஒரு எமர்ஜென்சியாக போனாலும் சரி, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்ககிட்ட என்ன பேசியிருக்காங்க, இல்லை வேறு யாராவது அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும்னா எந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஹிஸ்ட்ரினால் வேறு என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு என்கொயரிஸ் வருது அப்படின்னா அது என்ன சோர்ஸ்லேருந்து வருது. உதாரணத்துக்கு அது வெப்சைட்லேருந்து வரலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை ரெஃபரன்ஸ் மூலிமா வரலாம், இல்லை எந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த சோர்ஸை நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை டீல்ஸ் வந்து க்ளோசிங் ஸ்டேஜஸில் இருக்குது, போன மாதம் எத்தனை லீட்ஸ் நமக்கு வந்திருக்கு, போன மாதம் எத்தனை என்கொயரிஸ் வந்திருக்கு, என்ன பேசியிருக்கிறாங்க, யார் பேசியிருக்கிறாங்க, ஏன் இவங்க டீல்ஸ் கம்மியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க அதிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மூலிமா இந்த மாதம் இந்த தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ இது சர்வீஸ் நிறைய பண்ணியிருக்கோம், இது ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்றுருக்கோம் அப்படின்ற டேட்டாவை வச்சு நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணலாம். பெரிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, பிக் ஃபர்ம்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஆர்எம் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்டட் டெக்னாலஜி சிஆர்எம்குள்ளே வந்திருக்கு. மீட்டிங், இன்றைக்கி ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து சம்மரைஸ் பண்ணி இந்த லீட் க்ளோஸ் ஆகுமா க்ளோஸ் ஆகாதா, அவங்க இந்தளவுக்கு பாசிட்டிவாக பேசியிருக்காங்க பேசலை அப்படின்றது முதக்கும் இன்றைக்கி ஏஐ வந்து ஃபெச் பண்ணி நமக்கு கொடுக்குது. இது பெரு நிறுவனங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை க்ரோத் நோக்கி போயிட்டே இருக்காங்க. சிறு நிறுவனங்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன்ஸ்லேயே பிஸி ஆயிரும். ஒரு என்கொயரிஸ் வரும், அந்த என்கொயரிஸை கன்வெர்ட் பண்ணுறதுல இருப்போம், அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறதுல இருப்போம், இதிலே நம்ம பிஸியாக இருந்துகிட்டே இருப்போம். அதனால இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம அதிகமாக யோசிக்க மாட்டோம். யோசிச்சும் நிறையா பேர் வந்து சிஆர்எம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சிஆர்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வாங்கி அப்படியே சப்ஸ்கிரிப்ஷனில் வாங்கி அப்படியே வைக்கக்கூடிய கம்பெனிஸும் நான் நிறையா பார்த்துருக்கேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேபிட்டை பில்ட் பண்ணணும். ஹேபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் நிறுவனம் நான் கண்டிப்பாக வந்து கஸ்டமர் ஹிஸ்ட்ரியை நான் மேனேஜ் பண்ண போகிறேன், கஸ்டமர் ஹிஸ்ட்ரியை நான் வந்து செக்ரிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர்க்கெலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸல் எடுத்துக்கோங்க. எக்ஸல் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஒரு சாஃப்ட்வேரை ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குது, அதில் போய் வேறு டேட்டா போடணுமா அப்படின்றத வந்து யோசிப்பாங்க. நிறைய பேர் அதை வாங்கி சும்மா வச்சுக்கிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்குது, இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை எல்லாருக்குமே அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியலை அப்படின்றதுக்காக தான் அதிகபட்சம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸல் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா நாட்களாகவே நிறையா வருடங்களாகவே யூஸ் பண்ண ஒரு பழக்கப்பட்ட சாஃப்ட்வேர்னால எக்ஸல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸலில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நெட்டில் போயிட்டு ஃப்ரீ சிஆர்எம் எக்ஸல் டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா நிறையா ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணது வரும். அதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் நீங்கள் வந்து சோர்ஸஸ் என்ன, எது மூலிமா உங்களுக்கு என்கொயரி வந்திருக்கு, வெப்சைட்டா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் அப்படின்னா ஒரு கம்பெனி நேம், அந்த கம்பெனிக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, இமெயிலேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து, அந்த நிறுவனத்தில் யார்கிட்டலாம் பேசியிருக்கீங்க, அந்த நபர்கள், அவங்களுக்கு எப்போ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்தராக என்ன ஃபாலோ அப்ஸ், எதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க எனக்கு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி கால் பண்ணுங்கள், இப்போ எனக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா. ஸோ அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸல்லே நீங்கள் நோட் பண்ணிட்டே வரலாம். இதை நீங்கள் ப்ராப்பரைஸாக பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஹிஸ்ட்ரி அப்படின்றது கிடச்சிரும். ஓகே, இதை நான் ப்ராப்பரைஸாக பண்ணிட்டேன், இதுலேருந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நிறைய இன்னும் ஃபீச்சர்ஸை நான் கொண்டு போகணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் ஸோ எக்ஸலில் சின்ன சின்ன மேனுவல் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக நான் பண்ணணும் அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் சாஃப்ட்வேர் பக்கம் நீங்கள் வருவீங்க. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் பிளென்டி ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. எதில் நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து அதிலே நம்ம லாக் ஆயிடுவோமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பயங்களும் இருக்குது பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிஆர்எம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரீ
சிஆர்எம் நீங்கள் நெட்டில் போய் ஃப்ரீ சிஆர்எம் சாஃப்ட்வேர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறையா ஃப்ரீ சிஆர்எம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஓடு, ஹப்ஸ்பாட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட எக்ஸலையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் எனக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை நான் யூஸ் பண்ணுறேன், என் டீமில் இன்னும் 2-3 பேர் யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸில் நீங்கள் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இல்லை எனக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே போனோன்னா, ஒரு 1000 லீட்ஸ்க்கு மேலே நான் டவுன்லோட் பண்ணோன்னா, இல்லை அதில் நான் யூஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஓன் சிஆர்எம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எப்படி எக்ஸலில் யூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு காஸ்டிங் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காமல் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கோடிங்கே இல்லாமல் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கான சிஆர்எம்மை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல், இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸாக எனக்குன்னு நீடு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோ வேறு மாதிரி இருக்கும். என்கொயரிஸ் வரும். ஸோ டெக்னிக்கல் மீட்டிங் ஒருத்தவங்க அட்டன் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் மீட்டிங் ஒருத்தவங்க அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே ஃப்ளோஸ் வேறு மாதிரி இருக்குது. அதை ப்ராப்பரைஸாக சேனலைஸ் பண்ணி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிஸ்னஸ் சொல்யூஷனோட சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி, உதாரணத்துக்கு அடிட்டிவ் நம் நிறுவனம் கூட ஒரு 100 கம்பெனிக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிஸ்னஸ் சொல்யூஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சாஃப்ட்வேரை வச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரைஸாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலாம். இது மூலிமா உங்களுக்கு என்னென்ன அவுட்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போது இந்த மாதம் இதெல்லாம் நடந்திருக்கு, இத்தனை லீட்ஸ் வந்திருக்கு, இந்தந்த சோர்ஸ்லலாம் வந்திருக்கு, வெப்சைட் மூலிமா வந்திருக்கு, அது மூலிமா வந்திருக்கு, இது மூலிமா வந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, இவங்க மூலிமா எத்தனை லீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, என்னென்ன கான்வர்சேஷன் இருந்திருக்கு, கஸ்டமர் ஹிஸ்ட்ரி என்ன, இவங்க எப்போ க்ளோஸ் ஆனாங்க, ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ்க்கு இவங்க நிறைய என்கொயரிஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சர்வீஸ்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது உங்களுக்கு அதை வச்சு டிசிஷன் எடுக்கக்கூடியது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இதில் பண்ண தப்பை ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து புது புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு நிறுவனத்தை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி கஸ்டமர் ஹிஸ்ட்ரியை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய வழிகளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னு நீங்கள் போய் உடனே சாஃப்ட்வேரை தேடாதீங்க. இந்த சாஃப்ட்வேர் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் அப்படின்னு இல்லாமல், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு இதுதான் என்னோட ப்ராப்ளம், இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சாஃப்ட்வேர்ஸில் இல்லாமல் நீங்களாகவே ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இது பண்ணால் இப்படி எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இல்லை ஒரு ஏஐ மூலிமா இதை ஃபெச் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இமேஜினேட்டிவ் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து சால்வ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் சொல்யூஷன் கம்பெனிக்கிட்ட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதுக்கு எந்த சாஃப்ட்வேரை ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மேட்ச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு கரெக்டான வழியாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.